student, example sum 3.16. Find subdivision number 1 given சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 14 x power 4 dividing by y. Next dividing symbol இருந்தால் multiplication symbol நம்ம கொடுத்து multiplication symbol கொடுத்து இங்கே இருக்கக்கூடியதை இந்த ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கலை மாற்றிடலாம். ரெசிப்ரோக்கலை மாற்றும் போது 3y power 4 டிவைடிங் பை 7x. இப்போ எது டிவைட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 7 is 7, 2 7s are 14. இங்கே எக்ஸில் ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஒரு எக்ஸ் டிவைட் ஆகிடுச்சுன்னா 3x இருக்கும், எக்ஸ் பவர் கியூப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4 இருக்குது. ஒரு ஒய் டிவைட் பண்ணால் ஒய் கியூப் இருக்கும். இப்போ ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்பர் சி 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் கியூப் இருக்குது, ஒய் பவர் கியூப் இருக்குது. எக்ஸ் பவர் கியூப், ஒய் பவர் கியூப். டிவைடிங் பைல எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கிவன் அப்படின்னா எல்கேஜஸில் வந்து கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சப்டிவிஷன் நம்பர் 2. சப்டிவிஷன் நம்பர் 2ல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 16 மைனஸ் 4 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இதில் ஏங்கிறது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸ், ஏ ஈக்குவல் எக்ஸ், பி ஈக்குவல் 4. இப்போ இதுபடி நம்ம ஃபார்முலாவை எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஃபார்முலாவை எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இங்கே டிவைடிங் பை இருக்குது, டிவைடிங் பை இருந்தாலே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து இதை ரெசிப்ரோக்கலை மாற்றுங்க. அடுத்து உள்ள ஃப்ராக்ஷனை வந்து ரெசிப்ரோக்கலை மாற்றினா எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் 4. இல்லை எதாவது டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 4ஐயும் டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ஐயும் டிவைட் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 4 மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 2க்கு ஆன்சர் எழுதி பாக்ஸ் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் நம்பர் 3ல் எல்லாமே குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாகவே ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் எடுக்கணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டால் கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து மைனஸ் 48 கிடைக்கணும். ஆட் பண்ணி நமக்கு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -2 கிடைக்கணும். ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். 16x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3ல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -48 வரணும். ஆட் பண்ணையில் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -2 கிடைக்கணும். இப்படி டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் வந்து நமக்கு 48 வராப்பில் 8 6 are 48. இப்போ நமக்கு ஆட் பண்ணும்போது -2 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் -48 கிடைக்கணும். அப்போனா 8 பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் அண்ட் ப்ளஸ் நமக்கு வந்து மைனஸ் கிடைக்குது. சப்ராக்ஷன் பண்ணால் -2 கிடைக்குது. எக்ஸ்கனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா இங்கே 16 இருக்குது. அப்போ டிவைடிங் பையில் நம்ம என்ன செய்யணும், டிவைடிங் பை 16x, டிவைடிங் பை 16x. இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். 8 எல்லாம் டிவைட் பண்ணால் 1 8 is 8, 2 8s are 16. இங்கே 2 12 டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, இங்கே 8 2s are 16. இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 2x மைனஸ் 1 ஃபேக்டர் ஆகும். 2x மைனஸ் 1 ஃபேக்டர். அனதர் ஃபேக்டர் 8x ப்ளஸ் 3, 8x ப்ளஸ் 3. டிவைடிங் பை அடுத்ததை பார்க்கலாம். அடுத்ததில் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும். மல்டிப்ளை பண்ணால் -3,
ஆட் பண்ணையில் நமக்கு வந்து என்ன கிடைக்கணும்னா வந்து -2 கிடைக்கணும். இப்போ நமக்கு டேபிள்ஸ் வந்து 13 அல்லது 31 சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 3 வராப்புல -3 வராப்புல பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இங்கே 3 கிட்ட கொடுத்துலாம். சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள் -2 கிடைக்கும். இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 3 டிவைடிங் பை 3x டிவைடிங் பை 3x. இப்போ இந்த 3யும் இந்த 3யும் டிவைட் பண்ணலாம். அப்போ ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். x -1 1 ஃபேக்டர் ஆகும், x -1 1 ஃபேக்டர் ஆகும், அனதர் ஃபேக்டர் 3x ப்ளஸ் 1 கிடைக்குது அனதர் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து அடுத்துள்ளதுக்கு நம்ம போயிடலாம். அடுத்தது 3x² -11x -4. இப்போ x2 கோஎஃபிஷியன்ட் 3, கான்ஸ்டன்ட் டேர்ம் -4, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -12 வரணும். ஆட் பண்ணல நமக்கு வந்து -11 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 12 வர்றப்போ நமக்கு டேபிள்ஸ் வந்து 112 அல்லது 12 கிடைக்கும். இப்போ இதில் நம்ம மைனஸ் சிம்பிள் வந்து 12 பக்கத்தில் கொடுத்துலாம். 12 பக்கத்தில் கொடுத்தனா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இந்த ப்ளஸ் நமக்கு வந்து மைனஸ் கிடைக்குது, 12 கிடைக்குது. சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து -11 கிடைக்குது. இதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக நமக்கு வந்து 3 இருக்குது. அப்போ டிவைடிங் பை என்ன பண்ணலாம், டிவைடிங் பை 3x டிவைடிங் பை 3x டிவைடிங் பை 3x. இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1 3 is 3, 4 3s are 12 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இதில் பாருங்கள் 8x² + 11x + 3. இதில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா வந்து 24 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 24, ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 11 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 12 வர்றப்பல டேபிள்ஸ் வந்து 8 3s are, மல்டிப்ளை பண்ணால் 24 வர்றப்பல டேபிள்ஸ் வந்து 8 3s are 24. நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணி பாருங்கள் அல்லது சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 11 கிடைக்குது. அப்போ நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இப்போ டிவைடிங் பை 8x டிவைடிங் பை 8x டிவைடிங் பை 8x. இதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். இங்கே 8ம் டிவைட் ஆயிரும். இப்போ ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக ரைட் எழுதணும், ரைட் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக ரைட் பண்ணி நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ஃபார்மேட்டில் ரைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இங்கே 8x². அப்போ 8x² உள்ளது வந்து எப்படின்னா இந்த 3x² இருக்குல்ல அதுதான் நியூமரேட்டர் வெளியில் வரும். ஏன்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றியாச்சு. இப்போ 3x² -11x -4 உள்ளதை வந்து ஃபஸ்ட்டாக அழிக்குங்க. அப்போ இங்கே 3x² இருக்குல்ல இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டாக அழிக்கலாம். x -4 1 ஃபேக்டர் ஆகும், x -4 1 ஃபேக்டர் ஆகும். அனதர் ஃபேக்டர் 3x + 1 3x + 1 அனதர் ஃபேக்டர் டிவைடிங் பை நெக்ஸ்ட்டு x + 1 x + 1 1 ஃபேக்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு 8x + 3 அனதர் ஃபேக்டர் ஆகும் கிடைக்கும் 8x + 3. இல்லை ஏதாவது டிவைட் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். டிவைட் ஆகிறது ஃபுல்லாக நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். 8x + 3 இங்கே 8x + 3 இங்கே 8x + 3. நெக்ஸ்ட்டு 3x + 1 இங்கே 3x + 1. வேறு ஏதாவது டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரிமைனிங் உள்ள ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 2x -1 x -4 டிவைடிங் பை x -1 x + 1. இப்போ எவரி டைமையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 2x². நெக்ஸ்ட்டு 2x -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -8x. நெக்ஸ்ட்டு இந்த 1 எக்ஸால் -1 எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் -x. நெக்ஸ்ட்டு -1 -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் +4 டிவைடிங் பை x -1 x + 1 இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஃபார்முலா எப்படி இருக்குன்னா a² - b² ஃபார்முலா இருக்குது. பாருங்கள் a + b × a - b. அப்புறம் நம்ம எழுதும்போது a² - b² ரைட் பண்ணும். அப்போ இதை x² இதை x² -1 சொல்லி ரைட் பண்ணிடலாம். ரெடியூஸ் பண்ண வேண்டியதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து 2x² அப்படியே வரும். 2x². இங்கே -8x இங்கே -1x. அப்போனா -9x + 4 டிவைடிங் பை x² -1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல்.
டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.